ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்ண முடியுமா இல்ல பண்ண முடியாதா? வணக்கம், குருவக்கல் டென்டல் கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் பவித்ரா. இன்னைக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கவங்களுக்கு நம்ம டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் மூலியமா பல்லு கட்ட முடியுமா இல்ல முடியாதா அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோங்க. இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கு இல்லைங்க, இது வந்துட்டு நம்மளோட கம்ஸை எப்பயுமே ஒரு வீக்கமா இருக்கிற ஸ்டேஜ்ல வச்சுட்டே இருக்கும். அதாவது இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்டேஜ்ல வச்சுட்டே இருக்கும். இதனால மட்டும் இல்லைங்க, நம்ம நிக்கோட்டின் சப்ஸ்டன்ஸ் வந்து சிகரெட்ல இருக்கிறதுனால அது டைரக்டா பிளட் வெசல்ஸ் சொல்லக்கூடிய ரத்த குழாய்களை வந்து சுருக்க வச்சிடும். அப்போ பிளட் வெசல் சுருங்கிடுச்சுனாக்க அதுல ரத்தம் சரியா போகாது. வாய்க்கு சரியா ரத்தம் போகல அப்படின்னாக்க அந்த இடத்துல ஹீலிங் கரெக்டா இருக்காதுங்க. இதனால தான் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பண்ணாலுமோ இல்ல மற்ற ட்ரீட்மெண்ட் எதுவும் வாயில பண்ணாலுமே அவங்களுக்கு ஹீலிங் சரி வர இருக்காதுங்க. இந்த டென்டல் இம்ப்ளான்ட் ட்ரீட்மெண்ட்ல நான் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்களை விட ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹீலிங் ரொம்பவே கம்மியா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஃபெயிலியர் ரேட்ஸ் ரொம்பவும் அதிகமா இருக்குங்க. அப்போ ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்ண முடியாதா? கண்டிப்பா பண்ண முடியுங்க. இந்த ரெண்டு கிரைட்டீரியா நீங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்ணிட்டு மேல பல்லு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியுங்க. இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸை விடுற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னா ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 வாரம் நீங்க அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸை விடுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற 2 வாரம் தான் ஹீலிங் ஸ்டேஜ்னு சொல்லக்கூடியது. அதாவது பிரைமரி ஹீலிங் அப்படின்னு சொல்லிக்கூட அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறதுனால நீங்க அந்த இடத்துல ஸ்மோக் பண்றீங்க அப்படின்னா ஹீலிங் கரெக்டாவே இருக்காது. ப்ராப்பரா ஹீலிங் இல்லைன்னா அங்க இம்ப்ளான்ட் ஃபெயிலியர் ஆக சான்சஸ் நிறைய இருக்குங்க. செகண்ட் கிரைட்டீரியா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியோ இல்ல பின்னாடியோ நீங்க ஸ்மோக்கிங்கை விடணும். அப்படி இல்லையா மொத்தத்துல இந்த ஹேபிட்டை விட்டுட்டு நீங்க இம்ப்ளான்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ புரிஞ்சுதாங்க, ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கவங்களுக்கு கூட டென்டல் இம்ப்ளான்ட் பண்றது மூலியமா அவங்களுக்கு ஃபிக்ஸ்டா பல்லு கட்ட முடியும். மேலும் உங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ட் பத்திய தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.